இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு அவர்கள். நீங்கள் தான் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த பரோட்டாக்கான குருமாவை இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க அந்த குருமாவை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். முதல்ல இந்த குருமாவுக்கு தேவையானது கொஞ்சம் பொருட்களை வச்சு அரைக்கணும், ஒரு கூட்டு மாதிரி செய்யணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் குக்கரில் இந்த குருமாவை வச்சு கட்ட போகிறோம். குக்கர் இல்லாத நீங்கள் நார்மலாக சட்டியில் கூட செய்யலாம். எனக்கு இன்றைக்கு டைம் வந்து குயிக்காக செய்து முடிக்கணுமன்றதுக்காக நான் குக்கரில் செய்கிறேன். ஓகே, வாங்க செய்யலாம். ஒரு பாதி தேங்காயை இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக சூண்டெடுக்கிறேன். சூண்டெடுக்கிற மீன் நல்லா கூர் கத்தியால் கீறி போட்டு வெட்டினா தேங்காய் வந்து இப்படி வரும். நீங்கள் விரும்பின பீஸாக உங்களுக்கு எடுக்கலாம். அப்படி எடுத்தால் சிக்கன் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்க. 2 மேசக்கரண்டி பொட்டுக்கடலை, வறுத்த பொட்டுக்கடலை. இது நார்மலாக சும்மா சாப்பிடலாம். இது கடையில் எல்லா கடையிலையும் இருக்குது. நீங்கள் வேண்டி வச்சு சம்பல் அரைக்கலாம், அப்படி கறியலுக்கு அரைச்சி ஊற்றலாம். அவ்வளோ சத்தானது. ஓகே, வறுத்த பொட்டுக்கடலை. இது வந்து கச்சான் வந்து ஒரு கையளவு, 2 மேசக்கரண்டி. இதுவும் வந்து நான் கழுவி வறுத்து வச்சிருக்கிறேன். நார்மலாக நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அடுத்தது 1 மேசக்கரண்டி பெருஞ்சீரகம் கொஞ்சம் நிறைய போடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து கசகசா கொஞ்சம் டைம் எடுத்து ஊற போட்டால் நல்லா. நான் உடனேயே கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டு போட்டு இதில் சேர்த்து அரைக்கிறேன். அது ஒரு 2 தேக்கரண்டியை தண்ணியில் போட்டு ஊற வச்சேன் நான். அடுத்தது உள்ளி வந்து ஒரு 5-6 உள்ளி பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு போடுறது, அப்போ தான் நிறைக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது 6-7 பச்சை மிளகாய், உரைப்புக்காக பச்சை மிளகாய். ஓகே, ஒரு தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன், சூண்டு வச்சுருக்கேன் வட்டவை. ஓகே, அதையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருக்குமா இருந்தால் சின்ன வெங்காயத்தில் அரைச்சிங்களா நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயத்தில் எடுத்துருக்கிறேன். அடுத்தது 2 தக்காளி பழம், அதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இங்கே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கூலாக அடிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்த உடனே அடிக்கும் உடனே. அப்போ இந்த மிக்ஸோட சேர்ந்து தாண்டா பறக்காமல் அடிக்கலாம் மெதுவாக. ஓகே, நல்ல பேஸ்ட்டாக அடிக்கணும். குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டிக்கு நார்மல் பாத்திரத்தில் செய்யலாம். இப்போ அதுக்கு வதக்கிறதுக்கு, அதாவது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஓகே, கொஞ்சமாக ஒரு 4-5 மேசக்கரண்டி எண்ணெய். நீங்கள் வதக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் விடுவீங்களோ அவ்வளோ எண்ணெய் விடணும். நிறைய ஊற்ற தேவையில்லை. ஓகே, இவ்வளோ போதும். ஒரு 3 கருவாப்பட்டை சின்ன உடைச்சிட்டுக்கிறேன். அடுத்தது 3 ஏலக்காய். அடுத்தது ஒரு 4-5 கிராம்பு. ஓகே, அடுத்தது 2 பே லீஃப், அதாவது பிரியாணியில். ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 4 பச்சை மிளகாய். நல்லா 4-5 பச்சை மிளகாய் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. நல்லா உரைச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக உரைச்சா தான் நல்லாயிருக்கும். அதோட ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
இதை கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் எப்படி நார்மலாக வதக்குவோமோ அதே மாதிரி வதங்கட்டும். ஓகே, ரெண்டு தக்காளி எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வதக்க போகிறேன். இதை சேர்த்து ஓகே, உப்பு ஒரு மேசக்கரண்டி உப்பு, ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள். நாங்கள் செய்ய போகிறது கோழி குருமாண்ட வடியாக கொஞ்சம் மஞ்சத்தூளும் முண்டனை போட்டு உப்பு போட்டு இதை வதக்குறேன். தக்காளி 2 தக்காளி. தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இப்போ வதங்கும் போது போடும்போது அந்த பச்சை வாசனை போயிடும். ஒரு ஆள் எனக்கு சொல்லியிருந்த வறுத்த மிளகாய் தூள்ன்னு சொன்னதால் அதுக்கு பச்சை வாசனை இருக்குமாண்டு. அவரோட கருத்து தப்பு. வறுத்த மிளகாயில் பச்சை வாசனை வராது. வறுக்காத மிளகாய்க்கு தான் பச்சை வாசனை வரும். ஓகே, கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்க்க, பச்சை மிளகாய் மீன் காஞ்ச செத்தல் மிளகாயை வறுக்காத மிளகாயை சேர்க்க தான் அதில் பச்சை வாசனை வரும். அந்த தனி மிளகாய் தூளில் பச்சை வாசனை வரும். எங்கட நாட்டு கறித்தூள், அதாவது நாங்களே வீட்டில் வறுத்து இடித்த கறித்தூள்னு சொன்னால் அதில் பச்சை வாசனை வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. கண்டிப்பாக அந்த வறுத்த மிளகாயில் பச்சை வாசனை வராது. வறுக்காத மிளகாயில் அந்த பச்சை வாசனை இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ளே வெட்டி வச்சுருந்த கோழியை சேர்க்கிறேன். ஓகே, கோழி குருமாவுக்கு கோழியை சேர்க்கிறேன். இதுக்கு நான் எலும்போடு சேர்த்து போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் எலும்பு இல்லாமல் தனியாக கோழியை தசையை கூட வெட்டி போடலாம். அந்த எலும்போட சேரைக்கில் தான் அந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கும். அது கோழி கறியாக இருந்தானே குருமாவாக இருந்தானே இந்த எலும்பு சேரைக்கு தான் கறி நல்லா இருக்கும். சும்மா நீங்கள் பொரியல்கள் அதுகளுக்கு எலும்பு இல்லாமல் தசையாக எடுத்துக்கொள்ளலாம். இது நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு நெருப்பை கூட்டி விட்டு மிக்ஸ் பண்ணணும். கோழி தக்காளியில் நாங்கள் வதக்கின பொருட்களில் ஒரு 3-4 நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு மணியே டக்கண்டு எல்லாத்தையும் கொட்டி மூடி விசில வைக்கக்கூடாது. கொஞ்சம் வதங்கட்டு. கோழி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுது. உங்களுக்கு தெரியும் வதங்கினது. இப்போ இதுக்குள்ளே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிட்டு போடுறேன். முதலே உருளைக்கிழங்கு போட்டால் உருளைக்கிழங்கு கரைஞ்சி போயிடும். அதனால் கடைசியாக போட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் அரைச்சதை இதுக்குள்ளே எடுத்து ஊற்றலாம். இந்த கூட்டு நிறையாண்டு நினைக்காதீங்க. அதுதான் அந்த குருமாவை டேஸ்ட்டை கொண்டு வர்றது. இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 3-4 கப் தண்ணி விடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழி வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஒருக்கா பார்க்கலாம். அதனால தான் மூடியை போடாமல் வச்சுருந்தேன்னா உப்பு பார்க்கணுமன்றதுக்காண்டி. கோழி குருமா உப்பை டேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மூடியை போட்டு விசிலை வச்சு 3 விசில் வர இறக்கினா சிக்கன் குருமா ரெடி. 3 விசில் வந்த உடனே இறக்கினோம்னு சொன்னால் சிக்கன் குருமா ரெடி. நல்ல வாசம் வருதுண்ணா. 3 விசில் வந்துட்டுது. இனி நிப்பாட்டி விடுவோம். ஓகே, நிப்பாட்டி விட்டுட்டு இந்த விசிலே எடுக்கக்கூடாது. நான் எப்பயுமே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் பார்க்காத நீங்கள் தெரியாத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ப்ரெஷர் குக்கரை நீங்கள் விசிலை நிப்பாட்டிட்டுன்னு தானேன்னு சொல்லி நார்மலாக சமைச்ச பாத்திரங்களை திறக்கிற மாதிரி திறந்துடக்கூடாது. தயவு செய்து திறந்துடாதீங்க. இது
இப்படி நீங்கள் துறக்கும் போது என்ன நடக்குமென்று கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம். அவ்வளோத்துக்கு எல்லாம் அடிக்கும் பறந்து. இப்போ இதை என்ன செய்யணுமெண்டா இந்த ஆவியை போக விடணும். நான் இதில் துணி போட்ட காரணம் என்னென்னா சில வேளையில் இதுக்குள்ளால அடிக்கும் இந்த விசில் வரைக்குள்ள உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியில் பறக்கும். அதனால் ஒரு துணியை நினச்சி போட்டு இப்படி நீங்கள் கிச்சனில் பாவிக்கிற டவல் அதுகளை நினச்சி போட்டு இல்லை போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி பறக்காது. அடுத்தது நான் சொல்ல வந்தது என்னென்னு சொன்னால் இந்த விசிலை எடுக்கக்கூடாது. தயவு செய்து எடுக்காதீங்க. இந்த விசிலை பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குது, ஆவி போய்கொண்டே இருக்குது. இந்த சத்தம் அடங்கும் வரையும் அப்படியே விட்டுறணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் திறக்கலாம். கண்டிப்பாக இது போகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் எடுக்கும். அப்போ பிரியாணியாக இருக்கட்டும், சோறாக இருக்கட்டும், கறியாக இருக்கட்டும், ஆனால் சமைக்கிறது ஈஸி, சுலபமாக சமைக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் சமைக்க கவனமாக இருக்கணும். நான் இப்போ எவ்வளவு காலம் கல்யாணம் செய்த காலத்துலேருந்து ப்ரெஷர் குக்கர் பாவிக்கிறேன். கிட்டத்தட்ட 29-30 வருஷமாக பாவிக்கிறேன். அதை கவனமாக பாவிச்சிங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு டேஞ்சர் இல்லை. ஓகே, சிக்கன் குருமா, பரோட்டாக்கான சிக்கன் குருமா. பரோட்டாக்கான குருமா செய்து காட்டியிருக்கேன். இது வந்து பரோட்டாக்கு மட்டுமல்ல, தோசை, அப்பம், நோமலாங்கிற ரொட்டி, சப்பாத்தி, பூரி எதுக்கு கூட இப்படியான சாப்பாடுகள் எல்லாத்துக்குமே இந்த குருமாவை செய்து சாப்பிடலாம். தனியாக குருமான்னு சொல்லாமல் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மரக்கறி ஃப்ரிட்ஜில் இருக்குமா இருந்தால் அந்த மரக்கறி எல்லாத்தையும் போட்டு சேர்த்து இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை உங்களோட வீட்டை வாரவங்களுக்கும் சரி செய்து கொடுத்து பாருங்கள். சூப்பரான ஒரு குருமா. ஆனால் ஈஸியாக செய்யலாம், ஒரு கஷ்டமே இல்லை. இருக்கிற பொருட்களை போட்டு அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி ஊற்றினதையும் சேர்த்து விசில போட்டு இறக்கினோம்னு சொன்னால் குருமா ரெடி. ஆனால் அது பெரிய விஷயம், பெரிய கஷ்டமண்டு இல்லாமல் ஈஸியாக செய்திடலாம். நீங்கள் இதில் வந்து சிக்கன் குருமா மட்டும் இல்லை, இதில் மட்டன் குருமா செய்யலாம், வெஜிடபிள் குருமா செய்யலாம். இப்படி நீங்கள் இந்த நான் அரைச்ச ரெசிப்பியை வச்சுக்கொண்டே நீங்கள் செய்யலாம். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.